ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானதி வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி வந்து ஃபோன் எடுத்து சொல்லு அப்படின்றாங்க. பாண்டி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நான் சண்டை போட்டேன். எதுக்கு சண்டை போட்டேன்? பின்ன என்ன பாண்டி, நான் வந்து 1,00,000 கேட்டேன் கடைக்கு. நான் தான் உன்னை கேட்க வேணான்னு சொன்னேனே. அது எப்படி பாண்டி? அவங்க தானே பெற்றாங்க, அவங்களுடைய கடமை இல்லையா? எங்கள் அண்ணன் மட்டும் ஃபாரின் போகிறேன்னு சொன்னதும் உடனே அங்கே எங்கே கடன் வாங்கி அவனை அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் அவன் வேலையே இல்லாமல் அங்கே திரும்பி வந்தான். அது எப்படி பாண்டி? எனக்கும் செய்யணும்ல, அவங்களுக்கு கடமை இருக்குதுல்ல. ஏய், உன்னை புரிஞ்சிக்கவே முல்லடி. பின்ன என்ன பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சேர்த்து வச்ச நகை இருக்குதான், அதை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் நான் வச்சு அதை கட்டிக்கணுமா, திரும்பி நானே மூட்டுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதை நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏண்டி அவங்கள ஏண்டி அப்படி டார்ச்சர் பண்ணுற? பின்ன அவங்க வேறு எங்கே போவாங்க? அந்த நகையை கொடுக்குறாங்க, வாங்கிக்க. நீ சம்பாரித்து வர லாபத்தில் அதை மீட்டுனா அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். படிக்க வச்சாங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்களா? இல்லை அப்படின்ட்டு பாண்டி வந்து பேசி புரிய வைப்பார். அப்படியா சொல்கிறேன், சரி சரி அப்படின்ட்டு ஃபோன் பேசினே இருக்கும்போதே அப்படியே ஃபோன் எடுத்துனே வந்து, அப்பா சரி நகையை கொடுங்க, நானே அதை வச்சு வாங்கினேன், திரும்பி நானே மூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு திரும்பி வந்து, பாண்டி நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, இவளுக்கு இதை கூட அவன் சொன்னாதாங்க புரியுது. பாரு, எந்த பையனும் பாரு அவன் சொல்லி அவளை புரிய வைக்கிறான். கல்யாணம் அது வரைக்கும் நம்பங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாவம் அந்த பையன் என்ன பாடுபட போகிறானோ தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அவங்க அம்மா சொல்லி புலம்புவாங்க அவங்க அப்பா கிட்ட. இங்கே ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் வந்து நிலா வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஏன் நிலா, விடு நிலா, அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு, நீ ஒத்துக்கலாம், நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. உடனே நிலா வந்து அப்படி இல்லைங்க, நான் வந்து அவங்க பேச்சு கேட்டுன்னு இருக்கும்போது என்னை வந்து ராணி மாதிரி பார்த்தாங்க. எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா வந்தாலும் சரி, எங்கள் அப்பாவும் இருந்தாலும் சரி, என்னை அப்படி ராணி மாதிரி பார்த்துக்கினாங்க. அவங்க பேச்சு கேட்கலன்னு சொன்னதும் என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல அப்படி இப்படின்னு புலம்புவாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, இவ்வளோ பெரிய சொந்தம் இருந்தோம் எனக்கு வந்து யாருமே இல்லாமல் அனாதை மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே சோழனுக்கு வந்து, ஏன் நிலா யாரும் இல்லைன்னு சொல்கிற? நான் இருக்கேன், நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்காக, ஏன் எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை சோழன், எனக்குன்னு ஒரு சொந்தம், இவ்வளோ பெரிய சொந்தம் இருக்குது, இருந்தே இல்லாத மாதிரி தானே இருக்குது, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க. சரி, உனக்கு எப்போ என் மேலே லவ் வந்தது, எப்போ உனக்கு என்ன பிடிச்சதுன்னா அதுவா அப்படின்ட்டு அவர் உடனே இன்ட்ரெஸ்டாகி அவர் சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நான் வந்து காரில் வரும்போது நீயும் அந்த ஃபாரின்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்களே அவனும் சேர்ந்து வண்டியில் வருவீங்க, அப்போ வந்து என்னை இடிச்சிருவான் அவன், நான் இறங்கி சத்தம் போட்டோடனே நீ தான்டா தப்பாக வந்தேன்னு சொல்லுவாங்க. உடனே நீ தான் வந்து சப்போர்ட் பண்ணி, இல்லை நீங்கள் தான் வந்து ராங்காக வந்தீங்கன்னு அவனை திட்டுவீங்க, அப்போதுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் அப்படியே விட்டுட்டேன். திரும்பி வந்து உங்கள் வீட்டுக்கு நான் டிரைவராக வரும்போது தான் உன்னை அப்போ பார்த்தேன், நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு இங்கே இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தேன். சரின்னு உனக்கு தான் கல்யாணம்னு சொல்லும்போது சரி அப்படியே மனசு அப்படியே விட்டுட்டேன். சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. திரும்பி மறுபடியும் அந்த லவ் எட்டி பார்த்து, சரி இதை வந்து நம்ம எப்படியாவது நம்மளுக்காக தான் இவன் பிறந்திருக்கா அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமைஞ்சுதா அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு சோழன் வந்து சொல்லுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறதுக்கு வருவாங்க, ரிசப்ஷனுக்கு துணி எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு வருவாங்க. ஜவுளி கடையில் வந்து தெரிஞ்சவங்க ஜவுளி கடைக்கு தான் நீலா அவங்க அப்பா கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் அவர் வந்து எங்கள் ஃபேமிலி இது அப்படின்ட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். மனைவி, மகன், பொண்ணு, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மருமகன்ட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். அப்போ நிலா வந்து நீங்கள் வந்து பட்டு புடவை போய் எடுங்க, லேடிஸ் சென்டருக்கு போயிட்டு மேலேயா அங்கே போயிட்டு நீங்கள் எடுங்க, நாங்கள் வந்து ஜென்ஸுங்க நாங்கள் வந்து இங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நிலாவுக்கு நான் பிடிச்ச மாதிரி எடுத்தால் தான் நிலா வந்து இது பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிலா எடுக்கட்டும், அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரின்ட்டு ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் லேடிஸ் எல்லாம் ஒரு பக்கமும் போவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சோழன் வந்து போய் எடுப்பார். இங்கே அப்பாவும் பிள்ளையும் நின்றுங்க, நிலாவோட அப்பாவும் அண்ணனும் நின்று கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணி பேசிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு காதில் விழாத மாதிரி தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துருக்குறாங்களா என்னான்னு தெரியல. பாரு எப்படி பார்க்குறானுங்க பாரு, எப்படி எடுத்துட்டு விலையை பார்க்குறானுங்க பாரு அப்படின்னு சொன்னோடனே உடனே நிலா அவங்க அப்பா வந்து,
தம்பி விலையெல்லாம் பார்க்காதீங்கப்பா, ஏன் எது எடுத்தாலும் விலை பார்த்துருக்குறீங்க? காசு நான் நீங்களா கொடுக்க போகிறீங்க? நான் தானே கொடுக்க போகிறேன். எடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதா பாருங்கள், பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 25,000 30,000 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சொன்னோடனே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சேரை வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். இதோட தாங்க அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.